நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய். யூடியூப் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ அதை பற்றி பார்க்குறோம்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற நீங்கள் ஃப்ரீயில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணால் இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர் இருந்தால் தான் பார்த்து தெரியாது. ஸோ நல்லா ஆல்மோஸ்ட்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக எடிட் பண்ணிடுவாங்க. ஸோ பிகினர் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு கேட்டுருந்தார் ஒரு ஆள். ஸோ அவருக்காண்டி தான் அந்த வீடியோ. இது நான் சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோவை தான் நான் போட்டுட்ருக்கோம் போகல. ஸோ அவர் வந்து பிகினர் போல் அவர் கேட்டிருந்தார் இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து ஈஸியானதான் நான் சொல்லி கொடுத்தேன். பிகினருக்காண்டி கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கோங்க. பிகினர் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். ஆனால் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. எல்லாமே எல்லா இதுவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் எடிட் பண்ணி போடுங்க. ஸோ எப்படி மேக் பண்ண உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோக்குள்ளே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் வரும். அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட் செட் பண்ணி நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தவறான நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஆப்லாம் மேக் பண்ணி அந்த ஆப்போட ப்ரோஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். ஸோ மறக்காமல் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நேம் கொடுத்துட்டு இது வந்து ரேஷியோ என்ன எடிட் டெண்டாக போயிருந்ததுன்னா 4:5 ரேஷியோ தான். ஸோ நான் 4:5 கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் 1080 ஃப்ரேம் ரேட் 60 கொடுத்து பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்து கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ கிளிக் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் பேக்ரவுண்டில் வந்து ப்ரீவில் பார்த்த இமேஜ் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அனிருத் சார் இமேஜ், யுவன் சார் 2 இமேஜ் வந்துருக்கும். ஸோ நான் வந்து அனிருத் சார் இமேஜ் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அதாவது என்ன டேரக்டர், மியூசிக் டேரக்டர் இல்லை சிங்கர் எந்த இமேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்களோ, ஸோ சிங்கர் தான் பெரும்பாலும் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சிங்கரோட இமேஜ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி விட்டுவோங்க. நான் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி இமேஜை வெளியே போய்ட்டு அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் தான் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிட்டு ஆடியோ போய்ட்டு விவோவில் போய்ட்டு நான் ஆடியோ இம்போர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் ஆடியோ இம்போர்ட் பண்ணிட்டு நான் இமேஜை ட்ராக் பண்ணி விட்டுறேன். ஸோ அதுக்கு நான் ஆடியோ இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன சாங் ட்ராக் பண்ணி இம்போர்ட் பண்ணப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து நான் என்னோட ட்ராக் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ வந்து ட்ரெண்டிங் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் ப்ளே ஐக்கன் பிஎன்ஜி இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி இமேஜ் வீடியோ போய்ட்டு நான் வந்து ஒயிட் கலர் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பிளாக் கலரும் அவைலபிள் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 கலர் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ இது வந்து நான் ஒயிட் கலர் இம்போர்ட் பண்ணிருக்கேன் இந்த இமேஜுக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால பிளாக் தான் செட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு என்னது அந்த இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அந்த இமேஜ் தாங்கன்னா அந்த இதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது அந்த கலர் என்ன கலர்னு ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் சாய்ஸ்னா அது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்படி செட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ செட் பண்ணிவிட்டு விட்டுருந்தேன். இதுக்கப்புறம் இதை என்னோட ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஷேப் ஆர்டர் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பாக்ஸ் ஷேப் ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ எடிட் ஷேப் போய்க்கோங்க. எடிட் ஷேப் போய்ட்டு சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு 200 வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 200 கரெக்டாக இருக்குது, சைஸ் போதுமானதான். ஸோ அதுக்கப்புறம் ஒய் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 2ஆக வச்சுக்கோங்க. ஒய் நீங்கள் வந்து எல்லாமே 2ஆக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் போதுமானதான். ஒய்யை வந்து 2ஆக வச்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸு மட்டும் உங்களுக்கு எது நான் 200 வச்சுருக்கேன். அதாவது எனக்கு வந்து சிறுசாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு 200 போதுமானதான். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா கேப் கொஞ்சம் பெருசாக இருந்து ஜூம் பண்ணிச்சுன்னா அது உங்களை செட் பண்ணுற மாதிரி. ஆனால் ஒய் மட்டும் 2 வச்சுக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு கலரை மட்டும் கிளிக் பண்ணி என்ன கலர் செட் பண்ண பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சிமெண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் சிமெண்ட் அந்த கலர், அதாவது லைட் ஒயிட் வாங்க. செட் பண்ணிட்டு எந்த ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணிட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதே கிளிக் பண்ணி 2 பிட் லேயர் பண்ணுங்கள். அந்த சேஃப் சைடு கிளிக் பண்ணி 2 பிட் லேயர் பண்ணுங்கள். ஸோ 2 பிட் லேயர் பண்ணிட்டு கலரை கிளிக் பண்ணி நான் கலரை கிளிக் பண்ணி நான் வந்து இதுக்கு வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்களா அந்த ஷேப்பு. ஸோ அந்த ஷேப் வந்து என்ன கலரில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரு. ஃபஸ்ட்டு இது நான் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், பின்னாடி வந்து எல்லோ கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். அதை வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து நான் சிம்பிள் கலர் கொடுத்துருக்கேன். செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணி நான் வந்து ஒயிட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த இதில் உங்களுக்கு சொல்லிட்டு கொடுக்காண்டி. ஸோ உங்களுக்கு என்ன கலர் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாரை கிளிக் பண்ணிட்டு எஃப்ஐட்டு போங்க, ஆடாக விட்டு போங்க. அதில் போய் மேட் மாஸ்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு வைப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி விட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விடுவேன். கிளிக் பண்ணிட்டு எண்டுக்கு போயிருங்க. எண்டுக்கு போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கெனிமிஷனு, எண்டிங்கில் ஒரு கெனிமிஷன், அதாவது வந்து ஃபுல்லாக முடியும் போது எண்டிங்கில் அங்கே ஒரு கெனிமிஷன். ஸ்டார்டிங் எண்டிங்கு ஸ்டார்டிங் வேல்யூ செட் பார்த்தீங்கன்னா 0 செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 0.00 செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து 0.00. ஸோ கரெக்டாக செட் பண்ணால் தான் அந்த நம்ம ட்ராக் பண்ணது கரெக்டாக வரும். 0.0 செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக.
எண்டுக்கு போய்ட்டு 100ல் இருக்கட்டும், அப்படியே விட்டுட்டுங்க. இது அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன் செஞ்சுக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வந்தது வர்றது தெரியுதா ஒயிட் கலரு. ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ பக்காவாக வந்திருக்கும், இதுதான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தெரியும். கீழே வந்து சிமெண்ட் கலர் லைட்டாக இருக்குவா, அதுக்கு மேலே ஒயிட் கலர் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது கலரை கூட மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு பார் வந்த மாதிரி இருக்கும், அது சர்க்கிள் பார் வந்துருக்கும், அதை தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். நான் ப்ளஸ் தான் கிளிக் பண்ணிட்டு சர்க்கிள் ஷேப் இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணி சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான சைஸ் ஒரு 25 போதுமானு நினைக்கிறேன். ஸோ 26 இருக்கட்டும். இதுக்கு ஒரு செட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன் நான். ஸோ கரெக்டாக அதில் சென்டராக செட் பண்ணிக்குவாங்க. அதாவது அந்த இதில் எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள், நல்லாவே தெரியும். அதாவது அந்த பாருக்கு சென்டராக செட் பண்ணி விட்டு இதை எண்டோராக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு கலரை கிளிக் பண்ணி ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. ஒயிட்டாக மாற்றிட்டு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கேனிஷனு, எண்டிங்கில் ஒரு கேனிஷனு. எண்டி கேனிஷனில் போய்ட்டு வேலையை அதாவது ட்ராக் பண்ணிட்டு வந்து எண்டில் முடிச்சுருங்க. அதாவது முடிகிற இடத்துல அந்த பார் எங்கே முடியும் பார்த்தீங்களா, அங்கே வந்து முடிச்சு விட்டுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் இப்போ ப்ளே பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த பாரோட சேர்த்து பின்னாடி அந்த ஒயிட் கலர் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து சென்டராக செட் பண்ணலை, வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து சென்டராக செட் பண்ணி விட்டுக்கிறேன். அதாவது அந்த பாரை வந்து சென்டராக, அதாவது சர்க்கிளை வந்து சென்டராக செட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் சென்டராக செட் பண்ணிட்டேன். ஸோ பெர்ஃபெக்டாக முடிஞ்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து பக்காவாக கிடச்சிருக்கும். இப்போ வந்து அந்த பேக்கில் வருது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில், அது வந்து கலரை கூட மாற்றிக்கங்க பாருங்கண்ணே, ரெட் கலரில் மாற்றிட்டேன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெட் கலர் வருது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன கலர் வருமோ நீங்கள் உங்கள் சாய்ஸில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவாக இருக்கும், உங்கள் சாய்ஸ் பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ பக்காவாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஏஐ டெஸ்ட் போய்ட்டு நான் வந்து என்னோட சேனல் நம்ம டைப் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். ஸோ வாண்டட் கிரியேஷன் டைப் படித்து கீழே வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணி நான் பாண்டை வந்து என்ன பாண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லெமன் மில்க்கு. இந்த பாண்டோட லிங்க் உங்களுக்கு எவ்வளோனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ எல்லாமே லெமன் மில்க் வச்சுருப்பீங்க. ஸோ இல்லாத மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் சைஸை குறைச்சிக்கிறேன். ஸோ சைஸை ரொம்ப குறைச்சிட்டு இந்த இடத்துல இப்படி கீழே செட் பண்ணிவிடுறேன். ஸோ இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்க நல்லா இருக்கா, அப்படி செட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக செட் பண்ணிவிடுவோங்க. ஸோ செட் பண்ணிட்டு என்னோட ட்ராக் பண்ணி எடுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டைமிங் பார், அதாவது டைமிங் பார் சொல்ல மறந்தேன். ஸோ மறந்தே விட்டேன். டைமிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஏஐ டெஸ்ட் இருக்கா, அதில் போய்டுவாங்க. ஸோ இதில் வந்து நான் 0. ஒரு செமிகாலன் போட்டு 31 செகண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சாங்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த சாங் வந்து 32 செகண்டுக்கு இருக்குது. எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு நான் 32 மாற்றிக்கிறேன். இந்த சாங் அதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்களா, அந்த சாங் வந்து எவ்வளோ செகண்டுக்கு இருக்குது அதை பார்த்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. டைமிங் வந்து நீங்கள் தான் டைப் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து 30 செகண்டுக்கு கார்டு பண்ணி கரெக்டாக 28, 29 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாங் டியூரேஷன் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கலரை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதுனா 3 செகண்ட் நான் இங்கே ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த பாறை கூட கீழே இறக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்ல மறந்தேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இதுக்கப்புறம் இந்த வாண்டர் கிரியேஷனை கீழே இறக்கி வச்சுக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இறக்கிட்டேன். இதுக்கப்புறம் 32 டைப் பண்ணி அப்படிங்களா, அது வந்து சைஸை நான் குறைச்சிக்கிறேன். எனக்கு தேவையான சைஸ் குறைச்சிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு செட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சைஸ் போதுமான சைஸ், இந்த சைஸே போதுமான தான், இப்படி செட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த வரை ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 வீல் லேயர் பண்ணுங்கள். அதாவது 2 வீல் லேயர் பண்ணிட்டு இங்கிட்ட ட்ராக் பண்ணுங்கள். அந்த சைடு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே 32. ஸோ இந்த சைடு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சைடு கார்னரில் ட்ராக் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 0.32 அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபைட்டு போங்க, ஆடாக போய்ட்டு போங்க. அதில் போய்ட்டுனா டெக்ஸ்ட்டு வாங்க. டெக்ஸ்ட் வந்துன்னா கவுண்ட் அப் டவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு க்யூட் கவுண்ட் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபைட் கவுண்டிங் போகிறது. ஸோ ஒன்றுன்னு வரும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பக்காவாக கிடச்சிக்கும், அந்த மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 32 செகண்டில் கரெக்டாக முடிஞ்சிடும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ண போகிறேன். அதாவது மேலே சாங் நேம் டைப் பண்ண போகிறேன். ப்ளஸ் தான் கிளிக் பண்ணி ஏஐ டெஸ்ட் போய்ட்டு நான் அந்த சாங் நேம் வந்து கனவே. ஸோ அதாவது நீங்கள் சாங் என்ன சாங் நேமோ அதை நீங்கள் தான் டைப் பண்ணணும். செட் பண்ணிட்டு ஃபாண்ட் அதே ஃபாண்ட் தான், ரொம்ப லெமன் மில்க் தான் செட் பண்ணி டிக் பண்ணி விட்டுறேன். ஸோ இதெல்லாம் சிம்பிள், நீங்களே எடிட் பண்ணிடுவீங்க, ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் நான் சைஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு மேலே செட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியானதான், பட் பிகினர் பற்றி தெரில. ஸோ பிகினருக்காண்டி அந்த வீடியோ ஸோ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பார்ட்டிகல்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ண போகிறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணி இமேஜ் வீடியோ பற்றி விவாவில் வைக்கிறேன். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே போட்ட வீடியோவில் கூட கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லாத மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் தான். இதுக்கப்புறம் அது எந்த வரை ட்ராக் பண்ணி விடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி வாங்க, அது வந்து லைட் அண்ட் விட்டு ஸ்க்ரீன் செட் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நீங்கள் இப்படியில் பார்த்த எஃபெக்ட் பக்காவாக கிடச்சிருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கா அந்த இது. பிகினராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ எத்தனை யூஸ்ஃபுல்லாக இருந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஸோ இது வந்து நல்லா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சவங்க ஈஸியாக எடிட் பண்ணிடுவாங்க. ஸோ பிகினராக பார்த்து தெரில. ஸோ அவங்களுக்காண்டி அந்த வீடியோ நான் மெயினாக போட்டது. இதெல்லாம் எடிட் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ பிகினருக்காண்டி தெரியாமல் இருப்பீங்க, அவங்களுக்காக கண்டிப்பாக போட்டேன். ஸோ சப்ஸ்கிரைப் கேட்டாலே நான் போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான். பிகினர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சிருந்தல, இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கீழே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும்.
ஸோ ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்க ஸ்டேட்டஸ் நீங்கள் எடிட் பண்ணி போடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு வேறு வீடியோனா இன்ஸ்டாகிராமில் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடிட் பண்ணி போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பாய், நைஸ் டே.